டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு அல்வா செஞ்சு கொடுக்க போகிறோம் எல்லாத்துக்கும். அல்வாவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய திருநெல்வேலி அல்வா, மஸ்கோத் அல்வா இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாம்பே அல்வா. இந்த பாம்பே அல்வா ஏற்கனவே பண்ண சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த பாம்பே அல்வா செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. இருக்கிற அல்வாக்கள்லேயே இது ஒன்று தான் ரொம்ப ஈஸியான போடுற மாதிரி உள்ள அல்வா. இந்த அல்வாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஸ்வீட் கடைகள் மட்டும் இல்லை, நம்ம சின்ன குழந்தைகளில் கடைகளில் பாக்கெட்டுகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி உள்ள ஒரு அல்வாவை ரொம்ப சாஃப்டாக நம்ம வீட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பாம்பே அல்வா நம்ம தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, மெஷர் கப்பில் 1 கப்பு. அதை எடுத்து நம்ம 2 கப் தண்ணியில் கரைக்க போகிறோம். 2 கப்பு மெஷரிங் கப், அதாவது எந்த அளவுனாலும் சரி, மெஷரிங் கப்பில் எடுத்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் டம்ளர் எதை எடுத்தாலும் சரி, அதில் 1 பங்கு எடுத்தீங்கன்னா 2 பங்கு தண்ணி இதை சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சிடணும். இந்த 2 கப் தண்ணியில நல்லா கரைச்சி விட்டுருங்க. போட்டோடனே கரைஞ்சிரும். இந்த அளவுக்குலாம் கட்டியெல்லாம் வராது. போட்டோடனே நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி கரைஞ்சிரும். இது அப்படியேவும் கரைச்சிட்டு ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ நான் வந்து மாவை கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து பாம்பே அல்வா செய்யறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல மெஷரிங் கப்ல 2 கப்பு தண்ணி, 2 கப்பு தண்ணி, 2 கப்பு ஜீனி அதை இதில் சேர்த்துருங்க. நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு இந்த ஜீனியும் உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வந்து நல்லா ஜீனி கரைஞ்சி வந்துகிட்டே இருக்கு. நல்லா கரையட்டும். கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா அந்த ஜீனி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 பிஞ்ச் அளவில் வந்து ஆரஞ்சு, ரெட் கலரு, ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கோம். இது நம்ம வீட்டில் பண்ணும்போது வேண்டாம்னா நிப்பாட்டிக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி கலராக இருக்கும். இதை போட்டு நல்லா இந்த தண்ணியிலே கலந்து இப்போ நம்ம வந்து கலர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். லேசாக பிசுபிசுப்பு பதம் வரட்டும். பாகு கொதிச்சு லேசாக பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். லேசாக வந்தால் போதும், ரொம்ப எல்லாம் இருக்க வேண்டாம். லேசாக பிசுபிசுப்பு பதம் வந்த உடனே நம்ம இங்கே மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கரைச்சி வச்சுருந்தாலும் மாவு வந்து கீழே வந்து இஞ்சிரும். அந்த இஞ்சினை தான் மறுபடியும் ஒருக்க நம்ம அதில் பாகில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா பிறகு அடியில் மாவு தங்கிரும். இப்போ நம்ம அந்த பாகில் நம்ம இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. மாவு ஊற்றிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ அந்த கலர் பொடி எதுக்கு நம்ம முன்ன கூடி சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம கிண்டி வரும்போது லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அங்கங்கே திட்டாக தெரியும். நம்ம இதில் சேர்த்து கிண்டும் போது எல்லாத்துலேயும் ஒன்று போல் கலந்துடும். அதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ கரைச்சி வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. அடுப்பு வந்து இப்போ நான் வந்து எப்பயும் போல் நார்மலில் தான் வச்சுருக்கேன். நார்மலில் வச்சே கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றின உடனே நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து விடாமல் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இது பண்ணும்போதே வீட்டில் சின்ன பர்னரில் வச்சு கூட பண்ணுங்கள். சின்ன பர்னரில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் டீ அந்த கனெக்ட் பண்ணி அந்த சூடு வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடிப்பக்கம் வந்து இந்த மாதிரி கலந்து விட இதாகிட்டே இருக்கும். அந்த ஹீட்டுக்கு நல்லா வத்தி வரணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த 2 நிமிஷத்துலேயே நமக்கு அதெல்லாம் நல்லா தண்ணி வத்தி இந்த அளவுக்கு திக்காக கிண்டி வரும். ஆமாம். ஆனால் நம்ம வந்து கிண்டுறதை மட்டும் நிப்பாட்டிடவே கூடாது. கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே எல்லாம் ஒன்று போல நல்லா திக்காக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 நிமிஷம் தான், 2-3 நிமிஷத்துலேயே அது நமக்கு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். ஆனால் நான் வந்து நம்ம எதுக்கு வந்து ஜீனி பொருளையும் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கோம், மாவு கரைக்கையில 2 கப்பு தண்ணி வச்சுருக்கோம்னா அது நல்லா வேகணும். அந்த அல்வா வந்து இந்த மாவு வந்து நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை கூட நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கிட்டு மெதுவாக கிண்டிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் நம்ம தான் பண்ண போகிறோம், நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதனால் அடுப்பை சிம்மில் கூட மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா வேக விடணும். நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பதம் வந்த உடனே கிண்டி ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கெட்டிப்பதம் வந்துடும். இந்த மாதிரி கெட்டிப்பதம் வந்த உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி உள்ளே விட்டுக்கோங்க. விட்டு மறுபடியும் நல்லா விடாமல் கிண்டி கொடுக்கணும். அந்த நெய் நல்லா உள்ளே வாங்கும். அந்த மாவு, அந்த அல்வா மாவு வந்து நல்லா அந்த நெய்யை வாங்கி மறுபடியும் நல்லா வெந்து மறுபடியும் இருக்க வெளியில் வரும். நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ நமக்கு உருண்டு திரண்டு வரும். அந்த நெய் ஊற்றணுன்னாலே உருண்டு திரண்டு வரும். கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க. எப்பவுமே அல்வாவை அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் கை பற்றக்கூடாது, அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். நம்ம ஆக்க பொருத்தம் அது மாதிரி ஆற பொறுக்கணும். இப்போ நம்ம அந்த நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் நல்லா அந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் ஊற்றின இடமே தெரியாது. இப்போ மறுபடியும் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இந்த சமயத்தில் மறுபடியும்
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா இந்த அல்வா பதத்துக்கு வெந்து வரணும். ஆமாம், பச்சையாகவே இறக்கிடக்கூடாது. அப்புறம் சாப்பிடும்போது நமக்கு அது அந்த டேஸ்ட் வராது. இப்போ மறுபடியும் நெய் ஊற்றின உடனே நல்லா திரண்டு வரும். நல்லா ஒட்டாத அளவுக்கு, சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரும். நல்லா நம்ம வந்து இதில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கிட்டத்தட்ட நமக்கு அல்வா ரெடியாகி இறக்கக்கூடிய பருவம் வந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பு நம்ம இஷ்டம்தான். நம்ம எவ்வளோ நாள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 50 கிராம் முந்திரி பருப்பாக இந்த மாதிரி அரை முந்திரி பருப்பாக உடச்சி வச்சுருக்கேன். அதில் பிஸ்தா கொஞ்சமாக ஒரு 20 கிராம் இருக்கும் பிஸ்தா. அதையும் நல்லா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு நம்ம அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி மாதிரி அல்வாவில் அந்த முந்திரி பருப்பு அப்படியே பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக அப்படி கடிச்சு சாப்பிடும்போது அந்த இனிப்புக்கும் அந்த அல்வாவுக்கும் முந்திரி பருப்புக்கும் நல்லா அருமையாக இருக்கும். நல்லா போட்டு கிண்டி கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து குங்குமப்பூ இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் அதில் உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூனு நெய், அவ்வளோதான் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி கொடுத்து நம்ம இறக்கிடலாம். ஒரு அல்வா சூப்பரான ஒரு ரெடிமேட் அல்வா தான். நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு பாம்பே அல்வா நம்மளே தயார் பண்ணிடலாம். அதே ஸ்டைலில் இந்த மாதிரி வடியணும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேயை வச்சுக்கோங்க. ட்ரே வந்து கொஞ்சம் உயரமான ட்ரே வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம கிண்டி வச்சுருக்கக்கூடிய அல்வாவை அந்த ட்ரேயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடிய விடுங்க. நல்லா ட்ரேயில் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. நல்லா ஃபில் பண்ணிவிட்டு லேசாக அந்த கட்டையில் நெய்யை தடவிட்டு நல்லா ஒன்று போல் ராவி விட்டுருங்க. இப்போ நம்ம அல்வா வந்து நல்லா ஆறணும். நம்ம ஆறின பிறகு கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அல்வா பாம்பே அல்வா வந்து நல்லா ரெடியாகி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அதில் பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம். ஜம்முன்னு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக தயாராகிட்டு நல்லா தங்க கட்டி மாதிரி இருக்கும். நம்ம அல்வா செய்கிறதுலே ஒரு ஈஸியான வேலைன்னா அந்த பாம்பே அல்வா தான். ரொம்ப சிம்பிளான வேலை. ஒரு 15-20 நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு அல்வா சாப்பிடணும் விருப்பம் இருந்தால் டக்குன்னு இதுதான் ரெடி பண்ண முடியும். நல்லா அருமையாக தயாராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த தீபாவளிக்கு ஒரு எளிமையான அல்வா செய்யணும் அப்படின்னா இந்த பாம்பே அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.